தேசிய தலைவருக்கும் உமா மகேஸ்வரனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. ரெண்டு பேரும் சுற்றுறாங்க. அந்த இதில் அன்னைக்கு அரெஸ்ட் செய்யப்படுறார் தேசிய தலைவர். அதில் யார் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவரு கூட அவரோட டெப்டியாக இருந்த சிவகுமரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரையும் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னாரு. ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, சீமான் பெரியாரை பற்றி மிக எதிர்ப்பாக பேசுறதையும், பெரியார் இயக்கங்கள் வைத்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க அவரை ஆதரித்து பேசுறதும், ஈரோடுல ரெண்டு பேரும் மோதிக்கொண்டது, ரெண்டு இயக்கத்தினும், அதாவது பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்களும் சீமான் இயக்கத்தை சார்ந்தவர்களும் மோதிக்கொண்டதை நம்ம கண் முன்னாடி காண முடிஞ்சது. இன்னைக்கு அந்த மோதல் இன்னைக்கு லண்டன்ல வந்திருக்கு. இன்றைக்கு காலையில் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு மிக முக்கிய புள்ளியாக இருந்தவர் இந்த ராகவன். ராகவனோட இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. இந்த ராகவன் இது இயக்கத்திலிருந்து வந்தார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயக்கத்தின் அத்தனை கட்டுப்பாடுகளை மீறி கொண்டுதான் ஆரம்பத்திலிருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். பெண்கள் விஷயத்திலையும் சரி, பல விஷயங்கள்ல. அப்போ நான் அந்த வீடியோ கவனிக்கும் பொழுது, அந்த வீடியோவில் நான் ராகவனை பார்க்கிறேன். ராகவனை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல பெரும்பான்மையினருக்கு ராகவன் கேரக்டரே தெரியாது. அப்ப அவர்கள் தொடர்ந்து புலிகள் குறித்து பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இணையதளத்துல எழுதுறவங்களா பாத்தீங்கன்னா ராகவன், சோபா சக்தி, சேனன் ஒருத்தவர். அவங்க சோபா சக்தி மட்டும் தான் பிரான்ஸ்ல இருக்காரு. ராகவன், சேனன்ல இங்கிலாந்துல இருக்காரு. அப்ப இவர்கள் தான் ஓரணிக்குள்ள ராகவனை தலைமையா ஏத்துக்கிட்டு இவங்க இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட எதிர்ப்பு அரசியல் செய்றவங்களுக்கு ஒரு முக்கிய நபராக ராகவன் அப்ப மாறி இருக்கு. அந்த ஏற்பாடு செஞ்ச வாசகர் வட்டத்துல ராகவன் இருக்காரு பொழுது, அதை ஏற்பாடு செய்த பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் ஏற்படுத்திய அந்த இளைஞர்களுக்கே இவருடைய அரசியல் தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். இப்படி ஒரு சர்ச்சை ஓடுனா தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகள் இதுக்கு ஆதரவா நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இது காட்டப்படுதுனாக்கா, இந்த ராகவன், சோபா சக்தி கூட இன்று தன்னுடைய பக்கத்துல இத கடுமையா கண்டனம் பண்ணி, இந்த நிகழ்வை கண்டனம் பண்ணி, இது மாதிரி நிறைய பெரியாரியல் நம்ம பேசணும்னு சொல்றேன். பெரியாரியல்ல பேசலாம், அது இங்க முக்கியம் இல்ல. ஆனா உங்களை போன்ற பொறியியலுக்கு பெரியார் எதுக்கு தேவைப்படுது? யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரும்பவும் ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்க போகிறது. இது என்னன்னு கேட்டோம்னா, இப்போ அண்மை காலமாக பெரியார் பிரபாகரன் இந்த இஷ்யூ ஒரு ஹாட் சப்ஜெக்டாக நம்ம தமிழகத்தில் போய் கொண்டிருந்தது. அதுக்கு காரணமானவங்க பெரியார் தலைமையை ஏற்றுக்கொண்ட கொளத்தூர் மணி, வீரமணி, ராமகிருஷ்ணன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு சைடாகும். சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்காருன்னு சொல்லி கொண்டிருக்கிற அவர் இந்த காலகட்டத்தில் பெரியாரை பற்றி மிகப்பெரிய ஒரு அபாண்டமான ஒரு இதை சொல்கிறான்னு சொல்லி பெரியாரை சார்ந்தவங்கள்லாம், பெரியார் இயக்கத்தை சார்ந்தவங்கள்லாம் அவரை எதிர்த்து கொண்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இப்போ காரசாரமாக தமிழ்நாட்டில் போய் கொண்டிருந்ததை இப்போ என்ன ஆகுதுன்னா, இது கடல் கடந்து பிரிட்டனில் போய் லண்டனில் இந்த பிரச்சனை அங்கேயும் தெரியுது. ஏன்னா பெரியார் கொள்கையை சார்ந்தவர்கள் சிலர் அங்கே இருக்காங்க. அதுபோல் பிரபாகரன், தேசிய தலைவர் பிரபாகரனுடைய ஆட்களும் அங்கே இருக்காங்க. இதை தாண்டி பிரபாகரனோட வழி வந்தவர்கள் சொல்லக்கூடிய நாம் தமிழர்கள் இருக்காங்க பாருங்க, சீமானுடைய நாம் தமிழர், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமாக நம்ம தெரிய வேண்டியது, உங்கள் குறிப்பிட்ட சிலர்லாம் ஒன்று ரெண்டு சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும். நாம் மிகவும் மதித்து கொண்டிருந்த தேசிய தலைவரோட 1982ஆம் ஆண்டு இங்கே சென்னையில் நம்மளுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தேநீர் விடுதியில் தேசிய தலைவருக்கும் உமா மகேஸ்வரனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. ரெண்டு பேரும் சுற்றுறாங்க. அந்த இதில் அன்னைக்கு அரெஸ்ட் செய்யப்படுறார் தேசிய தலைவர். அது தேசிய தலைவர் அரெஸ்ட் செய்யும் பொழுது அதாவது அரெஸ்ட் செய்து கூட்டிகிட்டு போகும் பொழுது டி நகர் வழியாக, அந்த டி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அதே ரோட்டில் இருக்குது, அந்த ரோட்டோட எண்டில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடைய தலைமை காவலர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், அவரையும் கூட நான் மீட் பண்ணியிருக்கேன்.
அப்போ மீட் பண்ணி கேட்கும்பொழுது இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனீங்களே, ஏதாச்சும் பிரபாகரன் வந்து பிரச்சனை ஏதாச்சும் பண்ணாரான்னு? அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க. அவர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன செய்தி மட்டும் தெரிஞ்சது, இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு குண்டு வெடிப்பு நடந்துன்னு சொல்லி அந்த ஹோட்டல் நடந்ததுன்னு. அப்புறம் நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக போய் தேடி போனோம். தேடி போகும்போது அங்கே டி நகர்லேயே இருக்கக்கூடிய முதல் சந்து, இப்போ டைட்டான் ஒரு ஷோரூம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்து, அந்த சந்தில் ஒரு காஃபி கடையில், அது வெளியே இருக்கக்கூடிய காஃபி கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் இந்த மாதிரி நடந்துதான்னு கேட்டோம். ஆமாம் நாங்கள். அப்புறம் நாங்கள் அவங்கள அழைச்சி கொண்டு போனோம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அழைச்சி கொண்டு போகிற வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு சொன்னவர். அதில் யார் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவரு கூட அவரோட டெப்டியாக இருந்த சிவகுமரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரையும் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னாரு. ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த சிவகுமரன் அப்படிங்கிறவர் சிவகுமரன் அலைஸ் ராகவன் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கு வந்து அவர் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஸ்டோரிஸ் 1-2 நம்ம சொல்லிடலாம். சிவகுமரன் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற ஒரு சிங்கள காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அந்த காவல்துறை அதிகாரியை சுட்டு போட்டு அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இதுதான் இயக்கத்துக்கு கிடைத்த முதல் துப்பாக்கி. அது கைத்துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்து அதை பயன்படுத்தி பல நிகழ்ச்சிகள் அதுக்கு பின்னால் நடக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இயக்கத்துக்கு இவ்வளோ நெருக்கமாக இருந்தவரா, தேசிய தலைவர் அரெஸ்ட் ஆகும்போது கூட இருந்தவரா அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் வந்து தப்பித்து லண்டன் போயிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, புலிகளுக்கு எதிராக மாறிவிடுகிறார். புலிகளுக்கு எதிராக மாறுறது வந்து மிகப்பெரிய, அது எதிராக மாறிட்டு அமைதியாக இல்லை. அவர் வந்து சொந்தமாக அவர் வந்து எழுத்துகள் எழுதுகிறாரு, முகநூல் வழியாக எழுதுகிறாரு, புலிகளுக்கான அத்தனை கெட்ட பெயரும் உருவாக்குறாரு. புலிகள் இயக்கம் இருக்கும் பொழுதே கடைசி காலத்தில் மிக அதாவது எதிர்ப்பு அலையில் அவர் வந்து ரொம்ப இருந்துட்டு, ஆனால் இது வந்து இயக்கத்துக்கு அவர் வந்து அமைதியாக ஒளிஞ்சு பண்ணி கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த தேசிய தலைவரோட அரெஸ்ட் பண்ணாங்களா, என்னடா இது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. இவர் இப்படி மாறிட்டாரே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட வேண்டியதாக இருந்தது. 2009 பின்னர் வந்து பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம்னு ஒன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கே போய் இருக்காங்க பாருங்கள், லண்டனில். அவங்க வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்பில் இவர் ஊடுருவி அவங்களோட கலந்து கொண்டு அவங்களை, ஏன்னா அங்கே வந்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் இவரோட இணக்கமாக இல்லை. அந்த இதையை பயன்படுத்தி கொண்டு இந்த தமிழ்நாட்டோட ஆட்களோட, பெரியாரியல் சார்ந்த ஆட்களோட அவர் வந்து துணைக்கு போகிறார். இவரை பற்றி இன்னொரு குறிப்பை நம்ம சொல்லி ஆகணும். முறிந்த பனை அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஈழம் தொடர்பாக வந்தது. அந்த புத்தகத்திலே வந்து ஈழம் தொடர்பாக, இயக்கம் தொடர்பாக பல கருத்து வேறுபாடுகள் மிக மோசமாக எழுதப்பட்டிருந்தது நம்மளுக்கு தெரியும். ரொம்ப நுணுக்கமாக, அதாவது வாழைப்பழத்தை ஊசி குத்துற மாதிரி அப்படி எழுதியிருந்தார் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து ரஜினி திராகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய தங்கையை தான் இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. ஸோ இது சுற்றி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு அடைக்கலமாக பெரியாரோட இதில் இருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஏன் இந்த செய்தியை பேசுகிறோம்? ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, சீமான் பெரியாரை பற்றி மிக எதிர்ப்பாக பேசுகிறதையும், பெரியார் இயக்கங்கள் வைத்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க அவரை ஆதரித்து பேசுகிறதும், ஈரோடில் 2 பேரும் மோதிக்கொண்டது, 2 இயக்கத்தினும், அதாவது பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்களும் சீமான் இயக்கத்தை சார்ந்தவர்களும் மோதிக்கொண்டதை நம்ம கண் முன்னாடி காண முடிஞ்சது. இன்றைக்கி அந்த மோதல் வந்து இன்றைக்கி லண்டனில் வந்திருக்கு. இன்றைக்கு காலையில் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு மிக முக்கிய புள்ளியாக இருந்தவர் இந்த ராகவன். ராகவனோட இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. இந்த ராகவன் இது வந்து இயக்கத்திலிருந்து வந்தார்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயக்கத்தின் அத்தனை கட்டுப்பாடுகளை மீறி கொண்டு தான் ஆரம்பத்திலிருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். பெண்கள் விஷயத்திலையும் சரி, பல விஷயங்களில் அவர் வந்து ரொம்ப மாறுபட்ட இதில் நடந்து கொண்டிருக்காரு. அவரை பற்றி தனியாக ஒரு இது எடுப்போம் நம்ம. இந்த மாதிரி வந்து முற்போக்குன்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் யார் யார் என்னென்ன பண்ணாங்க எல்லாமே நம்மளுக்கு தெரியும்.
அதற்கு வேண்டிய அத்தனை ஆவணங்களை வைத்துக் கொண்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்த செய்தியை மட்டும் நம்ம பார்ப்போம். என்ன நடந்தது அங்கே, ஏன் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அதற்கு பின்னர் என்ன நடந்தது. ஏன்னா காவல்துறையெல்லாம் வந்திருக்குது, காவல்துறை வந்து சிலரெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. ஸோ லண்டன் காவல்துறை இது மாதிரி பண்ணுறதுக்கு என்ன காரணம், அது என்ன நடந்தது அப்படிங்கிற செய்தி மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கு நம்மளோட தமிழகத்தில் எல்லாரும் அறியக்கூடிய தெரிந்து வைத்துள்ள பிரான்ஸ் தமிழச்சி நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்டதே கேட்போம். தமிழச்சி வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நிகழ்ச்சி லண்டன்ல நடந்தது, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. யாருக்கு அதுக்கு பின்புலமா இருந்தாங்க, என்ன நடந்திருக்கு? இந்த நிகழ்ச்சி நடந்தது இன்று கிடையாது, நேற்று நினைக்கிறேன். என்னன்னாக்கா பிரான்ஸ் டைமும் இந்திய நேரமும் 5 மணி நேரம் வித்தியாசப்படும். லண்டனுக்கும் பிரான்ஸுக்கும் ஒரே டைம் தான். இந்த நிகழ்வு நடந்தது நேற்று நடந்திருக்கு. நம்ம இன்று காலை தான் சமூக ஊடகங்கள்ல பரபரப்பாக விவாதங்கள் நடக்குது. அங்க இருந்தவர் நேரலையிலே வீடியோவா வெளியிட்டிருக்காரு. அது சமூக ஊடகங்களை பாக்குறப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகள், அதுல இருக்கிற ஒரு சில நபர்களுடைய முக அடையாளங்கள், அதுல ஒருவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் என்றும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த நபர் பெரியார் தமிழர்களுக்கு முரண்பாடாக முன்னுக்கு பின் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் எப்படி நீங்க தமிழர் தலைவர் சொல்லி இந்த நிகழ்வுல அடையாளப்படுத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கலாட்டா செய்ய முற்பட்டதாக, அதன் தொடர்பாக ஒரு விவாதம் வரவ தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகள் என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்கா, பெரியாரிய கருத்துக்கள் பரப்புரையின் பொழுது அங்க ஒரு நபர், ஒரு சில நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்கள் உள் நுழையீடு செஞ்சு சில விமர்சனம் செய்ய முற்பட்டிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த லண்டன்ல இருக்கிற அந்த பெரியாரிய வட்டத்துக்கு ஆதரவாக பதிவுகள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதை நானும் கவனிக்கிறேன். அப்போ நான் அந்த வீடியோ கவனிக்கும் பொழுது அந்த வீடியோவுல நான் ராகவனை பாக்குறேன். ராகவனை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல பெரும்பான்மையினருக்கு ராகவன் கேரக்டரே தெரியாது. இங்க ஐரோப்பாவுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா முள்ளிவாய்க்கால் படுகொலை நிகழ்வுலாம் நடக்கிறதுக்கு முன்பாக 2005, 2009 காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் ஐரோப்பாவுல பார்த்தா நிறைய அரசியல் படுகொலை நடந்திருக்கு. புலிகளுக்கு எதிரானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பாரிஸ்ல. புலிகளுக்கு ஆதரவாளர்களை புலி எதிர்ப்பார்கள் படுகொலை செய்வாங்க. அவங்க இருவருக்கும் இடையேயான சாலைகளிலே படுகொலை நடத்துறது ரொம்ப அதிர்ச்சிகரமா பார்க்கப்பட்ட காலங்களும் இருந்தது. அதுல முக்கியமானவர் கஜன் ஒருத்தர் இருந்தாரு, புலிகளுக்கு ஆதரவானவர். அவரை நடு ரோட்ல வச்சு துப்பாக்கியில் சுடப்பட்டாங்க. ஆமா. அப்போ அந்த கார்தினோர் என்ற பகுதியில பாத்தீங்கன்னாக்கா ஈழத்தமிழர்கள் நிறைய கடைகள், மளிகை ஜாமான் கடைகள், ஹோட்டல் எல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அந்த இடத்துல சில இந்திய தமிழர்களும் கடை வச்சிருப்பாங்க. நாம எல்லாருமே தமிழர்களாகத்தான் நாம பார்ப்போம். அரசியலாக விமர்சனம் வைப்பவர்கள், ஒட்டுமொத்த உலக தமிழர்களை ஓரணிக்குள்ள வச்சு பாக்குற நமக்கெல்லாம் நம்ம எல்லாரையுமே தமிழர்களாகத்தான் நம்ம பார்ப்போம். ஆனா அங்க இரு பிரிவுகளுக்கா சில தள்ளுமுள்ளெல்லாம் இருக்கும். அப்ப அந்த பகுதியில இரு பகுதி சார்ந்த தமிழர்களுமே அந்த ஈழ எதிர்ப்பு போராட்ட நிலையில இருக்கிற விடுதலை எதிர்ப்பு படைகளை உள்ள விட மாட்டாங்க. அப்ப இந்த சோபா சக்தி போன்றவர்கள்லாம் புலி எதிர்ப்பு கடைன்னு சொல்லி ஒரு சில கடைகள் அங்க இருக்கும். அங்க போய் தான் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பகுதியில காரசாரமான விவாதங்கள், புலி எதிர்ப்பாளர்கள் பார்த்தா அவங்களுடன் ஒரு விமர்சனம் நடக்கிறது, சண்டைகள் நடக்கிறது, அதெல்லாம் இயல்பாவே அந்த காலகட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. அப்போ இணைய ஊடகங்கள்ல பார்த்தாக்கா புலி எதிர்ப்பு ஊடகம் பாத்தீங்கன்னாக்கா லண்டன்ல இருந்து இயங்குகிற தேசம் என்ற இணைய ஊடகம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அப்ப அவர்கள் தொடர்ந்து புலிகள் குறித்து பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இணையதளத்துல எழுதுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராகவன், சோபா சக்தி, சேனன் ஒருத்தவர். அவங்க சோபா சக்தி மட்டும் தான் பிரான்ஸ்ல இருக்காரு. ராகவன், சேனன்லாம் இங்கிலாந்துல இருக்காங்க. அப்ப இவர்கள் தான் ஓரணிக்குள்ள ராகவனை தலைமையா ஏத்துக்கிட்டு இவங்க இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட எதிர்ப்பறை செய்யறவங்களுக்கு ஒரு முக்கிய நபராக ராகவன் அப்ப மாறி இருந்தார். நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டுல புடிச்சாங்க, அப்புறம் ஈழத்துக்கு போனாங்க, அங்க இருந்து வரும்பொழுது ராகவனுக்கு பல பெயர்கள் இருக்கு. அப்ப அந்த ராகவன் லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டு பண்ண இயல்புலே அவர் ரொம்ப குடி பழக்கத்துக்கு அதிகமான ஒரு நபரா இருக்காங்க. அவரு, சேனன், ஷாபா சக்தி இவர்கள்லாம் பிரான்ஸ் சந்திப்பின் பொழுது அவ்வாறான தங்கள் போதை பழக்கத்தை உட்படுத்தி கொண்டு இந்த இலக்கியம் ரீதியான உரையாடல்களை நடத்துவாங்க.
இல்ல நீங்க சொல்றதுல வந்து இதில் நீங்கள் சொல்கிறது வந்து ராகவனும் சரி அல்லது வந்து சோபா சக்தியும் சரி, அவர்களெல்லாம் ஒரு எழுத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர்கள் வந்து புலிகள் எதிர்ப்பாளருங்கிறது அவர்கள் காட்டிக்கொண்டு தான் இருந்தாங்க. அது வந்து பொதுவாகவே உலகம் முழுவதும் இவர்கள் வந்து புலிகள் எதிர்ப்பாளருங்கிறது தெரியும். அரசியல கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். உலக தமிழர்கள் அனைவருக்குமே அரசியல கவனிக்கிறவர்கள் சோபா சக்தி யாரு, ராகவன் யாரு, அந்த அரசியல் தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல பெரும்பான்மையினருக்கு தெரியாது. அதைத்தான் நீங்க சொல்ல முற்படுங்க. இந்த ராகவன் என்பவர் இலக்கிய ரீதியாகவும் இந்த புலி எதிர்ப்பை வந்து உள் நுழைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இலக்கிய ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுது சோபா சக்தியுடைய ஆரம்ப எழுத்துக்கள்லாம் வந்து பலான கதைகள், மஞ்சள் பத்திரிகை ஈக்கோனா அந்த காம கதைகள் எதிர்த்து அந்த மாதிரி போக்குல தான் இருக்கும். ஓரின சேர்க்கை குறித்து எதிர்த்து அதெல்லாம் இருக்கும். அன்றைய காலகட்டத்துல வந்து தோழர் ரயாகரன், அவர் வந்து ஒரு மார்க்சியவாதி, அவரும் ஈழத்தில இருந்து வந்தவர் தான், அவரும் பிரான்ஸ்ல தான் இருக்கார். அவர் கடுமையான விமர்சனங்கள் வைப்பார். மார்க்சியவாதியாகிய தோழர் ரயாகரன், ஜெர்மன்ல இருக்கிற ஸ்ரீரங்கன், அவரும் ஒரு மார்க்சியவாதி. அவர்கள் எல்லாம் இந்த புலி எதிர்ப்பு கும்பல் மீது அவர்களுடைய வாழ்வியல் முறை மீது விமர்சனம் வைப்பாங்க. அந்த பட்டற்ற பாலுறவு குழுக்களாக இவங்க இருந்தாங்க. ஒரு சுயமோகிகளாக இருந்து கொண்டு அரசியல் பேசுது. ஆனா காலப்போக்குல தான் சோபா சக்தியுடைய இலக்கிய பணியுடைய நிலைப்பாடு வந்து மாறுது. சோபா சக்தி அவருடைய ஆசானாக தமிழ்நாட்டை சார்ந்த சாரு நிவேதா இருப்பாரு. சாரு நிவேதாவும் ஒரு ரொம்ப மோசமான மஞ்சள் பத்திரிகை இயக்குனர் தான் இருப்பாரு. அந்த லெவல்ல தான் சோபா சக்தி ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அவரை வந்து நெறிப்படுத்தி அரசியலாக எழுத வைத்தவர் ராகவன். நீங்க சொல்லக்கூடிய சாரு நீதா வந்து தமிழர் கிடையாது. அவரு பிறமொழியாளர் அல்லது கலப்பினத்தை சேர்ந்தவர் அவரு. அப்போ 1980கள்ல மார்க்சிய கட்டுடைப்புன்னு சொல்லிட்டு உலகம் முழுவதுமே வந்து மண்ணுக்கேத்த மார்க்சியம் சொல்லிட்டு அந்தந்த நாடுகளை சார்ந்தவர்கள் மார்க்சியத்தை வந்து ஒரு மறு உருவாக்கம் செய்ய முற்படுறாங்க. அப்ப தமிழ்நாட்டை சார்ந்த மார்க்ஸ் என்பவர் மார்க்சியத்தை வந்து மறு உருவாக்கம் செய்யும் பொழுது அதுல பெண்ணிலைவாதம் எல்லாத்தையும் எப்படி வைக்கிறாங்கன்னாக்கா, பின்னவினத்துவ கூறுகளோட பெரியார் மேற்கால் காட்டிய பேசிய விஷயங்களை வந்து அதை மையப்படுத்தி அதனூடாக பின்னவினத்துவ கருத்துக்களை வந்து திருப்பி செய்றாங்க. ஒரு நிமிடம், நீங்க சொல்ற இந்த மார்க்ஸ் கூட நம்மளோட இயக்கத்தை முழுக்க முழுக்க எதிர்க்கக்கூடியவர். கண்டிப்பா அவர் வந்து மார்க்சிய பார்வையில எதிர்க்கிறதா சொன்னாரு. எனக்கும் மார்க்சிய பார்வையில சில விமர்சனங்கள் இருக்கு. அதே நிலைப்பாடு தோழர் ஸ்ரீரங்கனுக்கும் தோழர் ரயாகரனுக்கும் இருக்கு. நாங்க மார்க்சிய நிலைப்பாட்டுல இருந்து எங்களுடைய விமர்சனங்கள் வேறாக இருக்கும். மார்க்ஸ் பேசிய விமர்சனம் வேறாக இருக்கும். அவருடைய ஓரணியில தான் வந்து ராகவன், சோபா சக்தி எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு வகையில தொடர்பு ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு இவர்களுக்கு வந்து பெரியாரியம் தேவைப்படுது. அந்த பெரியாரியம் வந்து நீங்க பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகள் பேசிக்கொண்டிருந்த பெரியாரை விட இவர்கள் அந்த பின்னவினத்துவ கூறுகளோட அந்த பெரியாரை வந்து காட்சிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து பாலியல் சுதந்திரம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப அதன் ஊடாக இவர்களுடைய ஒழுக்கக்கேடான விஷயங்கள், ஒழுக்கக்கேடு என்பது நான் பேச முற்படுது கலாச்சார ஒழுக்கக்கேடு அல்ல, கருத்தியலுக்கு எதிராகவே நீ அந்த கருத்தியலே திரும்பவாதம் செய்து உன்னுடைய ஒழுக்கங்கட்ட நடத்தைக்கு நீ நியாயம் கற்பிப்பதற்கு பெரியாரியலை வந்து முன்னெடுக்கிற விஷயம் வந்து நடந்தது வந்து லூலு விவகாரத்துல கிடையாது. அது 1980கள்ல வந்து மார்க்ஸ் செய்ய ஆரம்பிச்சார். மார்க்ஸ் செஞ்ச விஷயம் வந்து மார்க்சியத்தோட இருக்கிற பெண்ணிய கருத்துக்களை, பெரியார் பேசிய பெண்ணிய கருத்துக்களோட தமிழ்நாட்டுல இருக்கிற மார்க்சியத்தையும் கலந்து அவருடைய வேறோட நிலைப்பாட்டுக்குள்ள வந்து வைக்கிறாங்க. அதுல வந்து பெண்கள் குறித்த பெண் விடுதலை குறித்த கருத்துக்கள்ல வந்து பெரியார் பேசிய கருத்துலாம் இதுதான் சொல்லிட்டு அதுல பின்னவின கூறுக்குள்ள வரும்போது தமிழ்நாட்டுல பெரியாரிஸ்டுகள் ஒரு சிலர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து சில நூல்களும் வந்திருக்கு. எனக்கு தெரிந்து தோழர் திருப்பூர் குணா அப்படி ஒரு நூலை எழுதியிருக்காரு. மார்க்ஸை கடுமையாக விமர்சனம் பண்ணி பெரியார் பேசிய வந்து பின்னவினத்துவ கூறு கிடையாதுலாம் சொல்லி எழுதியிருக்காரு. அந்த நூல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலாக நம்ம இந்த சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா, சோபா சக்தி தமிழ்நாட்டுல இருக்கிற சில பெரியார் இயக்க தோழர்களோட வந்து நட்பை வந்து ஏற்படுத்திக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு சுகுணா திவாகர் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான நபர்கள்லாம் அவங்க கிட்ட வந்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பேசி பேசி புலிகள் வந்து கடுமையாக இருப்பாங்க, புலிகள் கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பாங்க, புலிகள் வந்து ரொம்ப வன்முறையாளர்கள், அவங்களா பத்தி உங்களுக்கு முழுவதுமாக தெரியாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து கதை சொல்லியாக தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு இலக்கிய கும்பலை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து சோபா சக்தி எட்டுன்னு வர்றாரு.
அதற்கு அது அதுக்கும் சில சலுகைகள் அவர் கொடுத்திருக்காரு. பொருளாதார ரீதியாக உதவி செய்வது மாதிரி அவங்களோட நெருங்குவது, போதை பழக்கத்துக்கு உட்படுத்துவது, அவர்களுடன் பெண்களுடன் வந்து செக்ஸ் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது எல்லாம் நடந்தது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, சோபா சக்தியுடைய புத்தகங்கள் அனைத்தும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு பிரதிகள் பதிப்பகம் தான் வெளியிடும். அந்த பதிப்பகம் வந்து நீலகண்டன் என்பவர். நீலகண்டனுடைய மனைவி பெயர் அமுதா. அமுதாவுக்கும் சோபா சக்தி சுகன், சோபா சக்தி இந்த கும்பல் எல்லாரும் வந்து செக்ஸ் தொடர்புல இருப்பாங்க. அது அந்த நபரோட அனுமதியுடன் நடக்கும்.